அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சக்தி. இந்த வீடியோல நம்ம தமிழ்ல எப்படி நம்ம ஒரு 80 to 85 மார்க்ஸ் போடுறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நியூ ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி 2-3 இயர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல முக்கியமா நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கோட இம்பார்ட்டன்ஸ், ஸ்கூல் புக்கை நம்ம கவர் பண்றது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லா பேச போறேன். பட் ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகு தான் அவுட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாரும் நம்ம அவுட் சோர்ஸ் தான் இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல லாஸ்ட் சிலபஸ், அதாவது நம்ம இந்த சிலபஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சிலபஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் நம்ம ஸ்கூல் புக் மட்டுமே 6th to 12th வரைக்கும் படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு இல்லையா? ஸோ ஸ்கூல் புக் படிச்சாலே நம்ம 90 இல்லைன்னா 85க்கு மேல நம்ம போட்டுற முடியும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் தான் நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த 15 கொஸ்டினை யார் கரெக்டா யோசிச்சு அந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் படிச்சதை வச்சு போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தான் ஜாப்பும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம்ல மேக்சிமம் நம்ம ஸ்கூல் புக்ல என்னதான் கவர் பண்ணாலும் மேக்சிமம் 65 இல்லைன்னா 70 இந்த 2 மார்க்ல, அதாவது 70க்குள்ளதான் இருக்கும். 70 ஹையஸ்ட் மார்க் தான். பட் மேக்சிமம் 65 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் ட்வின் பண்ணி கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம யோசிச்சு போற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன் லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம்ஸும் சரி, குரூப் 2 எக்ஸாமும் சரி, இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, கலைச்சொற்கள் நம்ம 6th to 12th வரைக்கும் படிச்சாலும் போதாது. ஏன்னா கலைச்சொற்கள் அவ்வளோ பெரிய கடலா இருக்கு. ஏன்னா எங்க இருந்து கேட்கறாங்கன்னு தெரியல. ஸ்கூல் புக்ல இருந்து 1 or 2, 3 கலைச்சொற்கள் தான் வருது. மிச்சம் 7-8 வெளியே தான் போயிருது, அவுட் சோர்ஸ் போயிருது. ஸோ அதை நம்ம படிச்சதை வச்சும் சரி, அவுட் சோர்ஸில் நம்ம கலைச்சொற்கள் படிக்கிறோம் இல்லையா, அதை வச்சு நம்ம போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சிலபஸ் வைஸ் ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? பட் நம்ம எப்படி தமிழ்ல மேக்சிமம் ஒரு 85க்கு மேல ஒரு 90க்குள்ள எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம முழுசா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, 6th to 12th வரைக்கும் இருக்கு. பிளஸ் சிறப்பு தமிழ் 11th and 12th புக் இருக்கு. ஓகே, ஸோ இந்த புக்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே ஆக்சுவலா உரைநடை இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உரைநடை படிக்கணுன்ற அவசியம் அவ்வளவா இல்லை. பட் அதுல சிலபஸ் வைஸ் சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் உரைநடையில. அதை நம்ம செலக்டிவா படிச்சுக்கிட்டா போதுமானது. செய்யுள் எல்லாமே கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். செய்யுளை ஸ்கிப் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் கண்டிப்பா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எழுத்து அப்படின்னு இலக்கணம் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய 4 பேஜ் இருக்கும். 4 பேஜுமே தரவா இருக்கணும். அது ஒவ்வொரு லைனும் நம்ம மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க இலக்கணத்தை ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேக்சிமம் உங்களால 65 or 70 மார்க் கேட்டாலும் ஒரு கொஸ்டின் கூட விடாம நம்மளால ஃபுல்லா எடுக்க முடியும். இப்போ 70 மார்க் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த 70 மார்க்குமே கண்டிப்பா எடுத்தாகணும். இப்ப இருக்க சூழ்நிலையில அந்த 70 மார்க்குமே நீங்க எடுத்தாகணும். நீங்க லூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் நீங்க ஒரு 100 பேர், 200 பேர், 1000 பேர் பின்னாடி போயிருவீங்க. நீங்க 70 மார்க் ஃபுல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய 35 or 30 மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுல மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 15 கேள்வி, ஏன் பாதி கூட நம்ம சரியா போட முடியாதா? கண்டிப்பா போட்டுற முடியும். அதுலேயே நம்மளுக்கு 85க்கு மேல மார்க் ஸ்கோர் ஆயிரும். ஓகே, அப்புறம் மேக்ஸ் ஜிகே அப்படிங்கிறத நம்ம ஓல்டா படிச்சிருவோம். அதை வச்சு மேக்ஸிமம் நம்ம 150 160 கிட்ட நம்ம போயிடலாம், ஜாப்பு வாங்கிடலாம். பட் எப்படி நம்ம இந்த 70 மார்க் எடுக்கிறது, இந்த 35 மார்க் எடுக்கிறது? அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க டெஸ்ட் பேட்ச் அதிகமா போடணும். டெஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அதிகமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ல எந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லணும். ரிவிஷன், ரிப்பீட் ரிவிஷன் தமிழ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்பனாதான் உங்களால எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க தமிழ்ல 70 மார்க் கேட்டா 70 மார்க் போடலாம், 60 மார்க் கேட்டா 65 மார்க் கேட்டா 65 மார்க் போட முடியும். ஓகேவா? பட் நீங்க எந்த அளவுக்கு இலக்கணத்தை புரிதல் அடிப்படையில் தான் நீங்க இலக்கணத்தை படிக்கணும். மெமரி பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க இலக்கணத்தை. அதாவது அதான் ஆன்சர் மாதிரியே இருக்கும். பட் மேக்ஸிமம் அது ஆன்சரா இருக்காது. ஓகே, ஸோ நம்ம இலக்கணத்தை புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் மேக்ஸிமம் நம்மளால தமிழ்ல 70 கிட்ட 70மே அடிக்க முடியும், 65 65மே அடிக்க முடியும். ஓகேவா? ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்கூல் புக் படிக்காம அவுட் சோர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? அவுட் சோர்ஸும் முக்கியம், ஸ்கூல் புக்கும் முக்கியம், ரெண்டுமே முக்கியம். பட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம கிட்ட 80 or 85 மார்க்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் போடுறான். 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கிறாங்க, அவுட் சோர்ஸ் கொஞ்சம் கொடுக்குறாங்க, அப்படியே டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சது ரிப்பீட் ரிவிஷன்றாங்க. கடைசியில இருக்கு. பட் நம்ம தனிப்பட்ட முயற்சியில ஒவ்வொரு புக்கையும் நம்ம மேக்சிமம் 1 வீக்குள்ள நல்லா படிச்சிருந்தீங்க, ஆல்ரெடி 2-3 இயர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், எளிமையா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, மறுபடியும் ரிவிஷன் தான் உங்களுக்கு இருக்கும். பட் அந்த அளவுக்கு நீங்க ரிவிஷனை வச்சுக்கணும். புதுசா படிக்கிறவங்க இந்த 6th படிக்கிறீங்களா, இந்த வாரம் ஓகே, நெக்ஸ்ட் வாரம் 7th படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 days டைம் எடுத்து 1 day டைம் எடுத்து 6th ரிவிஷன் விட்டுட்டு அப்படியே 7th படிக்கணும். 8th படிக்கிறீங்களா, 6th 7th ரிவிஷன் விட்டுட்டு 8th,
9th 6th 7th 8th ரிவிஷன் விட்டு 10th 9th இந்த மாதிரி வீக்லி நீங்க ரிவைஸ் இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால சாலிடா அடிக்க முடியும். ஓகேவா? கண்டிப்பா 11th and 12th சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், இலக்கண பகுதி எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம்ல பூரா அவுட் சோர்ஸ் மேக்ஸிமம் போயிட்டாங்க. இந்த தடவை அவுட் சோர்ஸ்ல போகாம ஸ்கூல் புக்ல இருந்து நம்மளுக்கு 80 கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது? அப்ப ஸ்கூல் புக் யார் தெளிவா படிச்சிருக்காங்களோ அவங்க தான் மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாவும் யோசிக்க தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் ஃபோக்கஸ் கொடுங்க. அதுக்கு பிறகு அவுட் சோர்ஸ்ல முக்கியமான டாபிக் எது இருக்கோ அதெல்லாம் நிறைய புக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய புக் ஸ்டோர்ஸ் எக்ஸாம் நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு அகாடமி தனிப்பட்ட முறையில் அவங்க சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி புக் ரெடி பண்ணி வித்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஓவரால் டைம் இருக்கிறப்போ அதையும் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணால் மட்டும்தான் தமிழில் நம்மளால் 85-90 கொஸ்டின் போட முடியும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஹை லெவல் ஆஃப் மார்க் கேட்குறாங்க. 100 மார்க் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வேலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டாபிக், ஒரு இடம்னே சொல்லலாம். தமிழில் நீங்கள் 90 கிட்ட போட்டிங்க அப்படின்னா ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் தான். ஏன்னா மேக்ஸில் நீங்கள் 20-23 போட்டால் கூட, மேக்ஸில் ஜிகேல ஒரு 60 கொஸ்டின் போட்டால் கூட நீங்கள் மேக்ஸிமம் 165-170 வந்துடுவீங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்கூல் புக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் மேக்ஸிமம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். அதில் உடனடியில் சில டாபிக் தேவையில்லாதலாம் இருக்குது. அதை நீங்களே ஸ்கிப் பண்ணிவிட்டு எது முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதுமானது. உங்களால் கண்டிப்பாக மார்க் நல்ல விதமான மார்க்கே எடுக்க முடியும். ஜாப்பும் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ முக்கியமாக ஸ்கூல் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி. கண்டிப்பாக நீங்கள் 2026 கண்டிப்பாக ஜாப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. எல்லாரும் இருக்கணும். பஸ் நம்ம அதுக்கான எஃபர்ட்டை நம்ம கொடுப்போம். அதுக்கடுத்து நடக்கட்டும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அதுவே போதுமான அளவு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் இது மாதிரி. ஓகே, தேங்க்யூ. முடியாதது